ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி அடை அப்படின்னா ராகி ரொட்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் முருங்கைக்கீரை உருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் இல்லைன்னா கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த ஆயிலில் ஒரு 6லேருந்து ஒரு 8 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு ஒரு 70% குக் பண்ணுங்கள். ரெஸ்ட்டு 30% நம்ம தோசை பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணுவோம். ஸோ 70% குக் பண்ணாலே போதும். இதை இன்னும் ஒரு 70% குக் ஆகிட்ட வேணும். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஒரு 2 to 3 மினிட்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 கப் ராகி மாவு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரை, ஆனியன், சில்லிலாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்ரு எவ்வளோ கண்டென்ட் வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கை விட்டிங்கன்னா அவ்வளோதான், வெந்து போயிடும் கையே. இது மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பனானா லீஃப் அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்தில் இது மாதிரி அழகாக தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோசை பேனில் போட்டு லைட்டாக ஆயில் ஊற்றி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள், இல்லைன்னா பிளாக் ஆகிடும். அது குக்காக ரொட்டி டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஹெல்த்தியான எம்மியான ராகி ரொட்டி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.